இல்லை, திமுக ஆட்சியில் எல்லாமே முறைகேடு தான். அதில் எதுவுமே வந்துட்டு இன்னொன்று எந்த துறையுமே லாபகரமான துறை கிடையாது. அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லா துறையுமே நஷ்டத்தில் தான் இயங்குச்சு. அதில் மாற்று கருத்து கிடையாது. இவங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அது தெரியணும், தெரிய தேவையில்லை. இது இயற்கையாகவே மக்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சராசரியாக இந்த வெய்ய காலத்தில் எவ்வளோ தேவைப்படும்? 21,000 மெகாவாட் நமக்கு தேவைப்படும். ஆனால் நம்மளோட உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னாக்கா 3,800 மெகாவாட் தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மின்சாரமே நம்ம உற்பத்தி பண்ணுறோம். மீதி எங்கே வாங்குறோம்னாக்கா வெளியேருந்து கடன் வாங்குகிறோம், வெளியேருந்து பணம் கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 40,000 மெகாவாட் தமிழ்நாட்டில் ப்ரைவேட்டு தனியார் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. யார் பண்ணுறா? ப்ரைவேட் பண்ணுறான். ப்ரைவேட் 40,000 மெகாவாட் பண்ணுறான். நமக்கு தேவை 21,000 மெகாவாட். அப்போ ப்ரைவேட்டு 40,000 மெகாவாட் உற்பத்தி பண்ணும்போது தமிழ்நாடு மின்சார வாரியம் வெறும் 3,500 மட்டும் பண்ணுது. ஏன் அந்த திறன் நமக்கு இல்லை? இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? மின்சாரத்துறை நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட்டுக்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறீங்க. பணம் கொடுத்து வாங்குகிற ப்ரைவேட் லாபத்தில் இயங்குது, வாங்குற நீங்கள் நஷ்டத்தில் இயங்குது சொன்னால் இது எப்படி ஒரு கேள்வி குத்தா தானே இருக்குது. அப்போது அவனால் லாபம் சம்பாதிக்க முடியுது, மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும் போது தமிழ்நாடு அரசியை எல்லா கட்டமைப்பும் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசியை லாபம் சம்பாதிக்க முடியும், நஷ்டத்தில் இயங்குது. இது சென்ற ஆட்சிக்கும் பொருந்தும், இந்த ஆட்சிக்கும் பொருந்தும். நேற்று நிர்மல்குமார் பேசும்போது கூட என்ன பேசுகிறாருன்னா, நாங்கள் புதுசாக மின் திட்டங்களை உருவாக்க போகிறோன்னு சொல்லலை, துணை மின் நிலையங்கள் அமைக்க போகிறோம். இத்தனை துணை மின் நிலையங்கள். இந்த துணை மின் நிலையம் எதுக்குனாக்கா இந்த காசு கொடுத்து கரண்ட் வாங்குறாங்களே அந்த கரண்ட்டை தொகுப்புக்கு கொண்டு வரதுக்கான துணை மின் நிலையங்கள். இதெல்லாம் அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு வழித்தடத்தை உருவாக்காங்க. இந்த வழித்தடங்கள் எதுக்குனாக்கா இப்போ ஏற்கனவே இந்த வழித்தடங்கள் பழுதடைஞ்சிருக்கிறதுனால ஒரு நேற்றே சொல்ல டிரான்ஸ்ஃபார்மர்லாம் மாற்றணும், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு. அப்போது புதிய வழித்தடங்கள் அமைக்கும் போது எங்கே ப்ரைவேட் கிட்டேருந்து, அது கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு உற்பத்தி ஆகிற காற்றாலை மின்சாரமாகட்டும், இதை பிரைவேட் கிட்டேருந்து உள்ளே கொண்டு வரத்துக்கு அந்த வழித்தடங்களை உருவாக்குவாங்க. அந்த வழித்தடங்களை உருவாக்குறதுக்கு மட்டுமே 15,000 கோடி நாங்கள் செலவு பண்ண போகிறோம்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கை அந்த ஒர்க்கை பராமரிக்கிறதுக்கு 15,318 பேரை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா 9,000 பேர் இது வரைக்கும் வெளியே போயிருக்காங்க. அதாவது வயது மூப்பு காரணமாக முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஆனால் சென்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 436 பேர் மட்டும் தான் இவங்க பணியிலே அமர்த்திருக்கிறாங்க. அப்போ 8,500 பேர் எங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால நாங்கள் 15,000 பேரை நியமிக்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேற்று தெரியும் 471 பேருக்கு பணி நியமன ஆணையை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் திமுக ஆட்சிக்கு வரும்போது பார்த்துருப்பீங்க. என்ன பிரச்சனைனா, திமுக ஆட்சிக்கு வந்த கொஞ்ச காலில் கரண்ட் உங்களுக்கு கட்டாய் வரும். எப்படி இப்போ நடக்குதோ அதே போல். இது ஏன் நடக்குது அப்படின்னா, இங்கே கரண்ட் இல்லைங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அதுக்காக வேணுமுன்னே கரண்ட்டை கட் பண்ணி போடுவாங்க. கட் பண்ணி போடும். மக்கள்கிட்ட என்ன நடக்கும்? கரண்ட் வரல போராட்டம் நடக்கும்போது அப்போது அரசாங்கம் என்ன சொல்லும்? கரண்ட் நாங்கள் வெளியேருந்து வாங்க போகிறோம் அவசர தேவைக்கு, ஏன்னா இங்கே கரண்ட் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியேருந்து வாங்க போகிறோம்னு சொல்லுவாங்க. அந்த வெளியேருந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிற போது நம்ம மின்சார வாரியத்தில் ஒரு சட்டம் இருக்குது. என்னன்னாக்கா, நீங்கள் வெளியே எமர்ஜென்சிக்காக நீங்கள் வெளியே மின்சாரம் வாங்கினா என்ன விலை கொடுத்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு இருக்குது நம்மளோட மின்சாரத்துறையில் இருக்குது. இது சென்ற ஆட்சி எப்படி பயன்படுத்திச்சுனாக்கா, ஒரு யூனிட்டு ₹6.25 தான் கொள்முதல் பண்ணலான்னு இருக்குது. ஆனால் இவங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி சென்ற அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ₹20 ₹22 கொடுத்து ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்குறாங்க. அப்போ அது வாங்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 16,000 மெகாவாட் உங்களுக்கு வாங்கும் போது அந்த 16,000 மெகாவாட்டுக்கு ₹20 கணக்கு பண்ணும்போது கோடிக்கணக்கான ரூபாய் கமிஷனாக இவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட கொடுக்குறதுன்னு இங்கே ₹20 கணக்கு அமைப்பான். ஆனால் அங்கே ₹20 அவனுக்கு கொடுக்க மாட்டான். அவனுக்கு ₹6.25 அவனுக்கு கமிஷன் ஏதாச்சும் ஒரு ₹10 கொடுத்துட்டு ஒரு யூனிட்டுக்கு ₹10 வரைக்கும் கொள்ளையடித்ததாக இந்த முறைகேடு இருக்குது. அப்போது இந்த ஆட்சியில் இப்போ நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. ஏன் இப்போ நீங்கள் கரண்ட் கட்டு காசை வச்சு ஒரு மின்மய உருவாக்கலாம்? 76,000 கோடி சார், 76,000 கோடி வருஷத்துக்கு இவங்க மின்சாரத்தை வாங்குறாங்க, கொள்முதல் பண்ணுறாங்க. அப்போ அது 76,000 கோடி வச்சு நீங்கள் அனல் மின் நிலையம் அமைக்கலாமே, அதே போல் நீங்கள் நீர் மின் நிலையம் அமைக்கலாமே. ஏன் அப்போ இவர் கூட அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நாங்கள் மின்சாரம் வாங்க போகிறோம் தான் சொல்கிறீங்களே தவிர, நிர்மல்குமார் அவர்கள் நாங்கள் புதிதாக ஒரு கட்டமைப்பு உருவாக்க போகிறோம், புதிதாக மின் நிலையங்கள் அமைக்க போகிறோன்னு எதுவுமே சொல்லலை. இவங்க தேர்தல் வாக்குறுதிலையும் கொடுக்கல. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை, மின்சார பிரச்சனை இருக்கும்போது புதுசாக ஒன்று அமைக்க போகிற கூட இவங்க எதுவுமே சொல்லலை. அதாவது ஏற்கனவே இந்த ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருந்தாங்க. உப்படியோ ஏதோ ஒரு ஊரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,500 மெகாவாட்டுக்கான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு கட்டமைப்பை வச்சுருந்தாங்க. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வரல. அதை நாங்கள் செயல்படுத்தி அந்த மின்சாரத்தை பயன்படுத்தணும்னு கூட நிர்மல்குமார் சொல்லலை. புதிதாக நாங்கள் கடற்கரை ஓரத்தில் கூட பண்ணுவோன்னு கூட சொல்லலை. உங்களுக்கு தெரியும், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி மின்சார பற்றாக்குறை நிறைய வருதுங்கிறதுக்காக, ஆனால் நிலக்கரி நிறைய பயன்பாட்டு இருக்குதுங்கிறதுக்காக சூரிய மின்சக்தி மூலம் இயங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் மானியத்தோடு கொடுக்குறாரு.
1,00,000 செலவாகுதுன்னா 35,000 மானியம். நீங்கள் 65,000 மட்டும் தான் நீங்கள் செலவு பண்ண போறீங்க. 35,000 மானியம். அந்த 35,000 1,00,000 நீங்கள் வந்து உங்கள் வீட்டு கூரை மேலே நீங்கள் சூரிய தகடு வச்சுட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்களே பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட வாங்க தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு மின்சார கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இதில் பின்தங்கி இருக்கு. சூரிய மின்சக்தி திட்டத்துக்கு மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஏன் நிர்மல்குமார் இதை கையில் எடுக்கக்கூடாது? இப்போ நிர்மல்குமார் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த சூரிய சக்தி அதை கொண்டு வரலாமே. அது ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்போ அவங்க 35,000 மானியம் கொடுக்குறாங்க. இந்த 76,000 நீ வெளியே கொடுத்து கரண்ட் வாங்குறதுக்கு பதிலாக இதை மானியமாக மக்களுக்கு கொடுத்தாக்கா எல்லார் வீட்லையுமே சூரிய சக்தியை பயன்படுத்திப்பாங்களா, மின்சாரத்தை பயன்படுத்திப்பாங்களா? அந்த எண்ணம் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அப்போ நீங்களும் திமுகவை போல இந்த விஷயத்தில் நீங்களும் 76,000 கோடி கொடுத்தா திரும்ப வாங்க போறீங்க. நீங்களும் புதுசாக எதுவும் மின்கட்டமைப்பு உருவாக்க போகிறதில்ல. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு என்ன லாபம்? இப்போ 1028 கோடி ஊழல்னு தெரிஞ்சிருச்சு. கைது பண்ணுவீங்களா? செந்தில் பாலாஜி கைது பண்ணுவீங்களா? இப்படி தான் உங்களுக்கு மதுபான ஊழல் தெரிஞ்சது. கைது பண்ணுவீங்களா? 20 ஆமா. அவங்க வந்துட்டு ஏவாவேலூர் ரோடே போடாது போட்டேன்னு சொல்லி 20 கோடி ஊழல் பண்ணியிருக்காது. கண் கூட தெரியுது அந்த இடத்துல ரோடு இல்லை. ஏன் அரெஸ்ட் பண்ணல நீங்கள் அவரை? அப்போ பயத்தை மட்டும் தான் காட்டுவீங்களா? அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் செந்தில் பாலாஜி நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தெரியும் அந்த 10 ரூபா முறைகேடுலேருந்து எல்லாமே. ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க? அப்போ பயமுறுத்தணும், திமுகவை பயமுறுத்தணும். இந்த வேலை மட்டும் தான் நீங்கள் செய்வீங்களா? அப்போ புதுசாக மின் கட்டமைப்பை ஏன் நீங்கள் இது வரைக்கும் உருவாக்கலை? நீங்கள் அதுக்கான உருவாக்கத்தை நீங்கள் ரெடி பண்ணணும். அதே போல் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட எதோ பேசுகிறீங்க, என்னென்னமோ கேட்குறீங்க. எங்களை அந்த பணம் வரல இந்த பணம் வரல கேட்குறீங்க. சூரிய மின்சக்தி மூலம் எங்களுக்கு மானியத்தை உயர்த்தி கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு கேளுங்க. இல்லை நீங்கள் எதாவது மானியம் கொடுங்க மக்களுக்கு. அப்படி கொடுத்தாக்கா இலவச மின்சாரமே தேவையில்லையே. நீங்கள் சூரிய சக்தி மூலம் இயங்கக்கூடிய அந்த தகடுகளை நீங்கள் ஒவ்வொரு வீட்டு மேலேயும் வச்சுட்டாலே உங்களுக்கு மின்சார கட்டணமே தேவையில்லையே. 200 யூனிட் ஃப்ரீயும் தேவையில்லையே. அவனே அவன் மின்சாரத்தை உற்பத்தி அவன் பயன்படுத்திக்க போகிறான். ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது? அப்போ இவ்வளவு பேசுகிற நிர்மல்குமார் இந்த சூரிய சக்தி மின் திட்டத்தை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் தான் நம்மளோட கோரிக்கை.